தினம் ஒரு கேள்வி என்கிற இந்த பகுதிக்கு உங்களை நான் அழைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து ஒவ்வொரு கேள்வியாய் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் காயினை பார்த்து கேட்ட கேள்வி 9வது வசனம். ஆதியாகமம் 4:9 நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், நான் அவனுக்கு காவலாளியோ என்றான். பிரியமானவர்களே, மனதை மிகவும் வேதனைப்பட வைக்கிற ஒரு கேள்வி இது. ஆண்டவர் இந்த நிமிடம் வரை, இது நடந்து எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட 6000 வருடம் என்று வைத்து கொண்டாலும் இன்றைக்கும் ஆண்டவர் இந்த வேதனையோடு தான் இருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் பார்த்தவர் கேட்கிறார், உன் சகோதரன் எங்கே? உன் சகோதரன் எங்கே? சகோதரன் என்றால் மாம்சத்தில் பிறந்தவர்கள் மட்டுமல்ல. நாம் இந்த தேசத்தில் இருந்தால் எல்லாருமே நம்முடைய சகோதரர்கள். உன் சகோதரன் எங்கே? ஆண்டவரை அறியாமல் இறந்து போகிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரியினுடைய இரத்த பழியும் ஆண்டவர் நம்மிடத்தில் தான் கேட்பார். அன்னைக்கு காயினிடத்தில் கேட்டார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? நான் அவனுக்கு காவலாளியோ என்றான். பிரியமானவர்களே, அங்கேயும் காயின் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளவில்லை. கேட்ட கேள்விக்கு நேரடியான பதில் இல்லை. ஆனால் ஆண்டவர் அதே கேள்வியை தான் இன்றைக்கு நம்மிடத்தில் கேட்கிறார், உன் சகோதரன் எங்கே? ஒரு நாள் காலை தொடங்கி மறுநாள் காலை வருகிற வரைக்கும் 24 மணி நேரத்தில் எத்தனை 1000 பேர் இந்தியாவில் மரித்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? அதில் எத்தனை பேர் ஆண்டவரை அறிந்தவர்கள், எத்தனை பேர் ஆண்டவரை அறியாமல் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்க, என்ன செய்தாய்? என்ன செய்தாய்? அவருடைய இரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஐயோ ஆண்டவரே, எங்களுக்கு யாரும் சொல்லலையே. சொல்ல வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது. காயின் கேட்டாரு, நான் அவனுக்கு காவலாளியோ? காவலாளி தான். ஆண்டவர் சொல்றார், புதிய ஏற்பாட்டில் எசேக்கியேல் மூலமாக சொல்றார், நம்மை காவலாளியாய்த்தான் வைத்திருக்கிறார். தேசத்தை காவல் காக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, கவலையற்று இருந்தோமே, மகா இரக்கம் உள்ளவரே, இந்த காலை தியானத்தில் எங்களுடைய பொறுப்பை உணர்கிறோம். எங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்வோம்? ஆண்டவரே, உன் சகோதரன் எங்கே? ஒரு முறை கூட என்னுடைய பெயரை கூட அறியாமல் செத்து கொண்டிருக்கிறானே, அந்த உன்னுடைய சகோதரன் எங்கே? நான் காவலாளியோ என்று சொல்ல முடியாது. ஆம், காவலாளிதான் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ஆண்டவரே, என் பொறுப்பை உணர்ந்து ஒரு நாளும் தேசத்தின் ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் நான் ஜெபிக்க உதவி செய். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.